ओम नमो भगवते श्रीरमणाय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். ஓலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா. ஈஸ்வரோவாச்ச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே सहस्रनाम तत्तुल्यं श्रीरामनामवरानने. ईश्वरोवाच श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं श्रीरामनामवरानने. ईश्वरोवाच श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं श्रीरामनामवरानने. அலங்களில் தோன்றும் பொய்மை அறவென பூதம் மைந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால் அவர் என்பர் கைவில்லேந்தி இலங்கையில் பொருதாரன்றே மறைகளுக்கு இறுதியானார். மறைகளுக்கு இறுதியானார். மறைகளுக்கு இறுதியானார். மறைகளுக்கு இறுதியாவார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே. இம்மையே ராம என்னும் இரண்டெழுத்தினால். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगदा अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत् स्मरणात् भवेत्. यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमश्च काञ्चनि बाष्पवारि परिपूर्णलोचनं मारुति நமதராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்க கண்டயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அளித்து காப்பான். ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசத்தே ஸ்வயம் லிக்கியதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற அந்த ரமண ராமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுருவிற்கு
ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு அவருடைய இளவல் லட்சுமண சுவாமி வாழ்நாளெல்லாம் ஊழியம் செய்து வாழ்ந்தாரோ, பணிவிடை செய்து வாழ்ந்தாரோ, அதே போல பகவானை வந்து சரணமடைந்த நாட்கொண்டு வாழ்நாள் முழுவதும் தன்னை பகவானுடைய பணிக்கு அர்ப்பணித்து ஒரு நிரஞ்சனானந்த சுவாமிகள் எந்த லோக மகாகுருவுக்கு பணிவிடை செய்து வாழ்ந்தாரோ, எந்த லோக மகாகுருவுக்கு ஒரு ஆஞ்சநேய சுவாமி கடலையே தாண்டுவது, மலையையே தூக்குவது என்று போன்ற அமானுஷ்யமான காரியங்களுக்கெல்லாம், மனித சக்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை எல்லாம் மிக அனாயாசமாக செய்து முடித்தாரோ, அதுபோன்று எந்த லோக மகாகுருவிற்கு ஸ்ரீ முருகனார் மனித பிரயத்தனத்திலே எத்தனத்திலே ஆகாது என்றெல்லாம் கருதப்பட்ட மாபெரும் காரியங்களை, அதிலே முக்கியமாக 30,000 பாடல்களை அந்த பகவான் ஒருவர் மீதே பாடுவது என்கின்ற அந்த ஒரு மாபெரும் சாதனையை மிக 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 அனாயாசமாக செய்து முடித்தாரோ, எந்த லோக மகா குருவுக்கு செய்தாரோ, எந்த லோக மகாகுரு தன்னுடைய பெயரிலேயே அந்த ரமண நாமத்தை இணைத்துக் கொண்டு இந்த பூலகத்திலே அவதரித்தாரோ, எந்த லோக மகாகுரு அந்த பகவானுடைய புனர்வசு நன்னாளையே அந்த ஜென்ம நட்சத்திரையே தன்னுடைய ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு இந்த பூமியிலே உதித்தாரோ, அந்த லோக மகாகுருவா ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். அவருக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். அவருக்கு மறுபடியும் மறுபடியும் நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த ரமண சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 23வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த மாறிலா 10, மாறு அறியா 10, இதுல மாறிலா 10ன்னு ஒண்ணு இருக்கு. அது அப்புறமா நம்ம பார்க்கணும். சட்டுன்னு அந்த எண்ணம் ஃபிளாஷ் ஆச்சு. அப்படி இந்த மாற அறியா 10 எப்படி பகவானுக்கு நாம் கைங்கரியம் செய்ய போகிறோம் என்று தெரியாத ஒரு நிலை. இதுல 9வது பாடலை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். மற்றொரு நான் உங்களோடு இன்றைக்கு ராமநவமி நேத்து மத்தியானம் ஆரம்பிச்சு இன்னைக்கு மத்தியானம் முடியறது. இரவு தங்குவதுதான் நமக்கெல்லாம் கணக்கு. அதனால இன்றைக்கு ராமநவமி நிறைய மோஸ்ட்லி இன்றைக்கு கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. சுமார் 7,000 வருடங்களுக்கு முன்னாலே தோன்றியவர் என்று நவீன இந்த ஒரு சயின்ஸ் கூறுறது. தட் ஆர்கியோ ஆஸ்ட்ரோ பிளான்செட் அது அதுல வச்சு வால்மீகி முனிவர் கூறிய அந்த ஸ்டெலார் கான்ஸ்டலேஷன் எந்தெந்த கிரகம் எங்கெங்க இருக்கு எப்ப எப்படி இருக்குன்னு அவங்க சொன்னதையெல்லாம் வச்சு அதே மாதிரியான ஒரு நாள் இது எப்பொழுது இருந்திருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த அதுல when you feed all this information there, the date we get exactly corroborates with what Valmiki டைம். நம்ம 7,000 வருஷம் முன்னாடி அவர் வாழ்ந்தார்னு சொல்றோம். அதே நேரத்துக்கு இது அந்த இதுக்கு சரியா கச்சிதமா பொருந்துகின்றது. அப்படி அவ்வளவு அக்யூரேட்டா அவர் கொடுத்திருக்கார். இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம், இவையெல்லாம் பிரிண்டிங் டெக்னாலஜி இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்துக் கொடுத்தே அந்த ராமாயணம் முழுவதும் நமக்கு நம்முடைய தலைமுறைக்கு கிடைத்திருக்கின்றது. இதெல்லாம் ரொம்ப அமானுஷ்யமான விஷயமா இருக்கு. எல்லாம் நினைத்தே பார்க்க முடியாத விஷயங்களா இருக்கு. அதனாலதான் இந்த இஸ்லாமிய படையெடுப்பும் போதெல்லாம் அவர்கள் நாலந்தா யூனிவர்சிட்டியை 3 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு எரிச்சாலாம் அந்த புக்கெல்லாம். அது அத்தனையும் அப்படியே மனப்பாடத்துல வந்தது. ஆனா சிலதெல்லாம் பௌத்தர்கள், புத்த துறவிகள், புத்த சன்னியாசிகள் எல்லாம்
அவ சைனீஸ் லாங்குவேஜில் மொழிபெயர்த்து, அதுலேருந்து மறுபடியும் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்து நமக்கு நிறைய புக்கு அந்த மாதிரியே கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட எதுவுமே நமக்கு விட்டு போகல அப்படின்ற அளவுக்கு they have created a human transferring through humans. அது அந்த எப்படித்தான் அதுக்கு அந்த மாதிரி ஒரு மெத்தட் டெவலப் பண்ணாலும் ரொம்ப ஆச்சரியம். இதுல இது நவீன காலக்கணக்கு. சில பேர் சொல்றா, ஒரே ஒரு சதுர்யுகம் தான் இல்ல, யுகம் தான் இல்ல. நெறைய சதுர்யுகங்கள் போயிட்டு தான் இருக்கு. அதுல 24வது சதுர்யுகத்துல சதுர்யுகத்துல அதுல திரேதா யுகத்துல ராமபிரான் அவதரித்தார். இப்ப நம்ம இருக்கிறது வந்து 28வது சதுர்யுகம். அதுல கலியுகம். ஒரு சதுர்யுகம்னா 4.32 மில்லியன் இயர்ஸ். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 18 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி தான் அவர் இருந்திருக்கார் அப்படின்னு அது ஒரு கணக்கு. தட் இஸ் ரிலிஜியஸ். எப்படி பார்த்தாலும் வால்மீகி ராமாயணம் நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஃபுல் கிரெடிட் கோஸ் டு அவர் forefathers. நாம் அவர்களை எல்லாம் ரொம்ப நன்றியோட நினைத்து பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம். இதை கம்பநாட்டாழ்வார் தமிழ்படுத்தணும்ன்ற ஆசை அந்தந்த மொழியில அவாவா பண்ணியிருக்கா. வால்மீகி மூலமாக இருந்தால் துளசிதாஸ் பண்ணியிருக்கார். இது ரெண்டும் தான் ஃபேமஸ், கம்பராமாயணமும் துளசிதாஸ் ராமாயணமும். இதுல கம்பராமாயணத்துல ஒரு புதுமை பண்றார் கம்பர். யூஸ்வலா ஒரு நூலுக்கு ஒரு காப்பு செயல் வைப்பா. இன்வகேட்டரி சாங்னுவா, கடவுள் வாழ்த்துன்னுவா, மங்கள வெண்பான்னுவா, வேற வேற பேர் வச்சாலும் ஒரு நூலை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே அந்த பாட்டுடை தலைவரை தியானிப்பது, அது கடவுள் வாழ்த்து. இல்ல விநாயக பெருமான பொதுவா எல்லாரும் வேண்டி இந்த நூல் நல்லபடியா முடியணும்னு வேண்டிப்பா. பகவான் விவேக சூடாமணிய மொழிபெயர்க்கும் பொழுது அவர் ஆத்ம தேவனை ஸ்மரிக்க தியானம் பண்ற. ஆத்ம தேவன் ஆத்மதேவன் என்று ஆத்மாவை ஆத்ம தெய்வமாக உருவகப்படுத்தி அதுக்கு ஒரு காப்பு செயல்ற மாதிரி அவர் பண்ணியிருக்கார். மங்கள வெண்பா அப்படி பண்ணியிருக்கார். இப்படி அவாவா அவர்களுக்கு தோன்றும்படி செஞ்சிருக்கிறார்கள். இதுல கம்பர் செய்த புதுமை என்னன்னா, 6 காண்டங்கள் இருக்கின்றன. ஒரு ஒரு காண்டத்துக்கும் ஒரு காப்பு செயல் பண்ணியிருக்கார். ராமாயணம் முழுவதுக்கும் ஒரு காப்பு செயல்ன்றதோட அவர் திருப்தி அடையல. ஒரு ஒரு இதுவும் போதும். அயோத்தியா காண்டம், அப்புறம் பாலகாண்டம், அதுக்கப்புறம் ஆரண்ய காண்டம், அதுக்கப்புறம் கிஷ்கிந்தா காண்டம், அப்புறம் சுந்தர காண்டம், கடைசியில யுத்த காண்டம். இந்த 6 காண்டத்துக்கும் தனித்தனியா ஒரு காப்பு செய்யுள் ஆரம்பிக்கும் போது பண்ண மாதிரி பண்ணியிருக்கு. அதுல சுந்தர காண்டத்துக்கு ஒரு காப்பு செய்யுள் பண்ணியிருக்கார். அதுல எவ்வளவு பெருசா ஞானத்தை கொட்டுறார் கம்பர்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அததான் இப்ப நம்ம தியான ஸ்லோகத்துல அதான் சொல்லிட்டு அந்த பக்கமே போவான்டா. நம்ம அப்படியே இந்த மாரடியா 10 கூட வந்துடலாம். இன்னைக்கு நம்ம அப்படி மனசு கேட்கல. இந்த ஞானத்தமிழுடைய வீச்சு எந்த அளவு ஆழமா இந்த பக்தி இலக்கியத்துல எப்படி அது பாய்ந்திருக்கின்றது அப்படின்றதெல்லாம் நீங்களும் அதை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக அதை சொன்னதோடு இல்லாமல் அதுக்கு ஒரு பொருளையும் ரொம்ப கொச்சமா ஒரு சிறிய அளவுல ஒரு பொருள் ரொம்ப விளக்கமானதா ஒரு பொழிப்புரை மாதிரியாவது பார்க்கலாம். அலங்கரில் தோன்றும் பொய்மை அறவேன 5 பூதம் 5ம். அலங்கல்னா மாலை. மாலைக்குள்ள ஒளிஞ்சு கொண்டிருக்கின்ற அரவுனா பாம்பு. அலங்கலில் தோன்றும் பொய்மை அறவென. ஒரு மாலைய ஒரு மங்கலான வெளிச்சத்துல இருட்டுல சாயங்காலத்துல பார்க்கும்போது அது அசைவது ஒரு பாம்பு அசைவதை போல இருக்கு. அப்படி அலங்கலில் தோன்றும் பொய்மை அறவென. ஒரு மாலையில பாம்பே இல்ல. உள்ளது 40ல ரொம்ப விஸ்தாரமா பார்த்திருக்கோம் இந்த உதாரணத்தை. அப்படி தோன்றுகின்ற பூதம் 5ம் அறவென
அலங்களில் தோன்றும் பொய்மை அறவென, அந்த பாம்பு அங்க இல்ல, பொய்மை. அப்படிப்பட்ட அரவு என, பாம்பு என பூதம் 5. இந்த பஞ்சபூதங்கள் அப்படி நமக்கு காட்சி அளிக்கின்றன. அவை உண்மை அல்ல. அவைக்கு அவைக்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மவஸ்து தான் அதுக்கு மெய்மை. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். இப்படி அலங்களில் தோன்றும் பொய்மை அரவு என 5 பூதம் தோன்றியதினாலே விளங்கிய விகார பாட்டின் விளங்கிய வீக்கம் போலும் விளங்கிய விகார பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம். இந்த பொய்மையாகிய ஒரு பொய் தோற்றத்தினாலே, இதுதான் விவர்த்த சித்தாந்தம்னு பார்த்தோம். இந்த பொய்மையினாலே விளங்கிய விகாரப்பாட்டின், இந்த ஆத்மா என்பது விகாரப்பட்டு போனதினாலே வேறுபாடுற்ற வீக்கம். தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துல ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்ற மாதிரிதான், வித்துளே முளை போல் முன்னம் விகற்பமில் இச்சகம் பின். வித்துளே முளை போல், ஒரு விதையில இருக்கிற முளையை போல, அதுக்கு வித்தியாசமே இல்லாம தான் இருந்தது. ஆனா அந்த விதையை நிலத்துல போட்டு தண்ணியை விட்டு கொஞ்சம் இது பண்ணி அதெல்லாம் பண்ணா அந்த முளை என்பது அதிலிருந்து வேறுபட்டு தனியாக வருவதைப் போல, இந்த ஆத்மா என்கின்ற விதையிலிருந்து முளை வெளிவருவதைப் போல இந்த உலக காட்சி, இந்த அகந்தை வருகின்றது. அதனாலே இந்த உடல் நமக்கு பிடிபடுகின்றது, அதனாலே உலகம் தோன்றுகின்றது. இப்படி விளங்கிய விகாரப்பாட்டின், இப்படி விகாரப்பட்டு போனதினாலே வேறுபாடுற்ற வீக்கம். இதனாலே வேறுபாடு உற்றது, ஆத்மா வேறு, இந்த உலகம் வேறு என்கின்ற அந்த பொய்மை எண்ணம் நமக்கு உறுதிப்பட்டது. அதுதான் வேறுபாடு, அதுதான் மாறுபாடு. விகற்பம் வேறுபாடு இல்லாதது. இப்படி கற்பிதமாக வருவது வேறுபாடு உற்றது. வீக்கம் என்கிற இது கைக்கு விரலுக்கு தகுந்த வீக்கம். கம்பர் எந்த அழகா போட்டிருக்காரு பாருங்க. இது செழித்து அப்படியே கொழித்து அப்படி இல்லை. இது வீக்கம். இந்த வீக்கம் மட்டும் நம்மளுக்கு எப்பவுமே ஆகாது. இது வீங்கி போயிருக்குன்னுவா. இவன் இவ்வளவு வீக்கம் இவனுக்கு ஆகாதுன்னுவா கர்ப்பப்பட்டா. அதனால இது வேறுபாடுற்ற வீக்கம் இந்த அகந்தை. அதனால்தான் அது நமக்கு ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று. அது நமக்கு ஒத்துக்காது, அது நமக்கு தெரியறது இல்லை. இப்படி வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால் அவர் என்பர் கைவில்லேந்தி. இந்த வேறுபாடுற்ற வீக்கமாக்கிய அகந்தை எதை பார்த்து, காரணமாயின்னு வச்சுக்கலாம். அகந்தையோட காரணமாயி தான் இன்னும் மோர் ஆப்ட். அதுதான் உண்மையிலேயே வீக்கம். அந்த ஆத்ம சக்தியிலிருந்து மாயா சக்தியாக, மாயையாக அதுதான் வீக்கம். அதனால தான் இந்த மாயை நம்மை மயக்குகின்றது. அப்படி வேறுபாடுற்ற வீக்கம், அப்படிப்பட்ட அந்த காரணமாயை, அதிலிருந்து பிறந்த அகந்தை, அதிலிருந்து பிறந்த ஸ்தூல தேகம், இந்த சூக்ஷ்ம தேகமும் ஸ்தூல சூக்ஷ்ம தேகங்கள், இதுக்கெல்லாம் காரணமாகிய காரண தேகம், காரண சரீரம். இந்த வீக்கமானது கலங்குவது எவரை கண்டால், இது யாரை பார்த்தா இது பயப்படுறதுன்னா வேற எதுக்குமே அதுக்கு பயம் கிடையாது. எல்லாத்தையும் அடக்கிவிடும், எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிடும், எல்லாத்தையும் ஜெயிச்சு விடும். ஆனா ஒரு ஒரு விஷயத்த பார்த்தா இதுக்கு ரொம்ப பாம்பு அப்படியே நடுங்கி போகும்னு கருடனை பார்த்தா. அப்படி சிங்கத்தை பார்த்தா யானை அப்படியே சப்தநாடி ஒடுங்கி போயிடும்னு கனவுல பார்த்தா அந்த மாதிரி. எப்படி அது கலங்கு போறது, யாரை பார்த்தா அது கலங்குதுன்னா கைவில் அவர் என்பர், அது இவர் தான் சொல்லுவா. யாரன்னா கைவில் ஏந்தி, கையில வில்லை ஏந்தி இலங்கையில் பொருதார் அன்றே மறைகளுக்கு இறுதியாவார். இலங்கையில் பொருதார், இலங்கையில அன்னைக்கு ராவணனோடு யுத்தம் பண்ணாரே, அவரை நினைச்சாதான் இது அப்படியே நடுங்கி போறது இந்த அகந்தை. அதனால தான் இம்மையே ராம என்னும் 2 எழுத்தினால்
நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. இம்மையே அதுவும் மறுமையில இல்ல, மறுவாழ்வுல அப்புறம் இந்த உலகம் போய் இந்த அடுத்த பிறப்பு அப்படிலாம் இல்ல. இந்த பிறவிலேயே இம்மையே இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ராம என்னும் இரண்டெழுத்தினால் ராமநாமத்தை சொன்னா அத்தனையும் இந்த அகந்தை பயந்து போய் நடுநடுங்கி போய் நம்மை விட்டு ஓடியே போய்விடும், கிட்டேயே வராது என்கிறார் கம்பநாட்டாழ்வார். அப்படி அந்த ராமநாமத்தை ஜபித்தா அவ்வளவு புண்ணியம்னு பக்தியா சொல்ல ஆரம்பிச்சவர் எவ்வளவு அழகா வேதாந்தத்தை சொல்றாரு பாருங்க. இது ரொம்ப அற்புதம். அலங்காரி அது வேதாந்தத்துல இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிள் தான், அது உதாரணம் தான், உபமானம் தான். அலங்கரில் தோன்றும் பொய்மை அரவு என 5 பூதம் இலங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடு உற்ற வீக்கம்ன்ற அந்த 2 வரியில வேதாந்த கருத்து அத்தனையும் கொண்டு வரார் கம்பநாட்டாழ்வார். வாழ்நாள் தெய்வ பிறவிகள்னு சொல்லி இப்படி ராமநாமத்தை நினைத்துக் கொள்வதே நம்ம ஜென்மம் கிடைத்தெறுவதற்கு உரிய ஒரு மாபெரும் ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த ராமநாமத்தை ஜெபிப்பதற்கு என்று சொல்லி. இந்த இன்னொன்று இப்படிப்பட்ட தூய்மையான அப்படி பக்தி வெள்ளம் பொங்கி பொங்கி வருகின்ற அந்த கம்பராமாயணத்துல காப்பு செய்யுள்ள இப்படி ஞானத்தை கொட்டி வைக்கிறார். இந்த ஞானத்தமிழ் ஊடுருவி பாயாத அது 7 லோகங்களுக்கும் பாயும், அதல பாதாளத்திலும் பாயும், ஊடுருவி பாயும். அப்படித்தான் தமிழ் இலக்கியம் முழுவதிலும். இது நான் ஒரு சாம்பிள் தான் சொன்னேன். ஞானத்தமிழ் என்பது எவ்வளவு பவர்ஃபுல்னு. இஃப் யூ கீப் யுவர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஓப்பன், நீங்க படிக்கிற தமிழ் இலக்கியம் எல்லாத்துலயும் இப்படி ஒரு இப்ப திருக்குறளுக்கு நம்ம அர்த்தம் எழுதிட்டு இருக்கோம். எவ்வளவு இடத்துல அவரு வீடு பேரை பத்தி பேசுறாரு, எவ்வளவு வேதாந்தத்தை சொல்றார். அத பக்கமே போகாம கிட்டத்தட்ட ஒரு 3000 வருடங்களாக பரிமேலழகர் முதற்கொண்டு அது ஆச்சரியமா இருக்கு. அவர் கொச்ச கிட்ட வரார், மனக்குடவர் கொச்ச கிட்ட வரார். அதுக்கப்புறம் நான் படிச்ச நிறைய தொல்லாசிரியர்கள் உரையிலையும் சரி, இந்த இன்றைய ஆசிரியர்களுக்கு கேட்கவே வேண்டாம். அவளுக்கு அந்த வேதாந்த பரிச்சயம் இல்லாததுனால முழுக்க முழுக்க இது ஏதோ ஒரு அறநூல், அற ஒழுக்க நெறிகளை உடைய தொகுப்பு இப்படித்தான் எழுதியிருக்கா. இப்படி பார்த்தா கிட்டத்தட்ட எப்படி 700 வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு ஒழில் ஒடுக்கத்தை நம்மால கொண்டு வர முடிஞ்சதோ பகவானுடைய ஒரு பெருங்கருணையினாலே, அதே பகவானுடைய ஒரு பெருங்கருணையினாலே இந்த திருக்குறளை 3000 வருடங்களாக பார்க்காத ஒரு கோணத்திலிருந்து இதை பார்த்திருக்கோம். முந்தா நேத்தோ 6வது வால்யூம் முடிஞ்சிருக்கு. பொருட்பால்ல 3 வால்யூம், அறத்துப்பால்ல 3 வால்யூம், இப்ப 6வது வால்யூம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 35 அதிகாரங்கள் இருக்கின்றன பொருட்பால்ல. ஒரு வால்யூம்க்கு நான் 10லேருந்து 12 அதிகாரங்கள் முடியறது. அப்ப அதுவே 500 பக்கம் ஆயிடுறது. ஆனா அதுக்கு மேல அன்வீல்டியா போயிடுமேன்ட்டு நான் 500 பக்கம்னு ஒரு கணக்கு வச்சுருக்கேன். அப்படி பார்த்தா இந்த 35ன்னா 36ன்னா 12 12ன்னு வச்சிருந்தா கூட 3 வால்யூம் அடுத்து வரும். இந்த ஞானத்தமிழ் உள்ள போனதுனால, இது என் மனதிலே தோன்றியதினாலே, எந்த அளவுக்கு இட் லுக்ஸ் லைக் ஐ ஹவ் கம் டூ ஃபார். திருக்குறளை மட்டும் எடுத்துட்டா கூட எந்த அளவு ஒரு நம்ம அந்த திருக்குறளில் ஆழ்ந்து போய் கடந்து வந்திருக்கிறோம்னு பார்த்தா, நம்மளா இதை பண்ணியிருக்கோம்னு ஆச்சரியமா இருக்கு. அல்டிமேட்லி இது ஏதோ பண்ணோம். இன்னும் ஒரு 3 வால்யூம்ன்றது மேபி அனதர் 2 இயர்ஸ். வருஷத்துக்கு ஒரு வால்யூம்னு வச்சிருந்தா கூட 3 வருஷம். இந்த ஞானத்தமிழுடைய வீச்சு எவ்வளவு அளவு ஆழமா பாய்ந்திருக்கின்றது. சிலப்பதிகாரத்திலையும் அப்படி நான் நிறைய பார்க்கிறேன். நான் பார்க்கிற தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்திலையுமே இந்த ஞானத்தமிழினுடைய அந்த வேதாந்த ஞானம் எந்த அளவு நெடுக பரவி இருக்கின்றது என்பதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது எனக்கு அளவு கடந்த ஒரு ஆனந்தத்தை தருகின்றது. இந்த யான் பெற்ற இன்பம் பெருக உபயோகம் நீங்களும் அனுபவிக்கணும்ன்றதுனால கம்பராமாயணத்திலிருந்து இன்னைக்கு ராம நவமியா இருக்கிறதுனால ராமநாமத்தினுடைய பெருமைகளை அது பாடுவதனால இந்த பர்டிகுலர் காப்புச்செய்தியில உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ நம்ம மாரரியாபத்துக்கு வரும்.
திருச்சிற்றம்பலம் 9வது பாடல். இதுல நீபனே யாவையும் வல்ல, அது 2வது. அதுக்கு முன்னாடி ஒரு வரி இருக்கணும். ஏன்னா சித்தனேன்னு வரும்போது நித்தனே உண்மை நீதனே வாச நீபனே யாவையும் வல்ல, அந்த முதல் வரி மிஸ்டேக் இங்க மிஸ் ஆயிருக்கு. நித்தனே நித்திய வஸ்துவே, உண்மை நீதனே, நீதனேனா மார்க்கதரிசி வழிகாட்டி நீதிமான், உண்மை நீதனே உண்மையான சத்குருவே, வாச நீபனே, நீபம்னா கடம்ப மலர், முருகப்பெருமானு கடம்பம் தானே, கடம்ப மலர் அணிபவன். வாச நீபனே, நல்ல வாசமுள்ள கடம்ப மலர் மாலையை அணிந்தவனே, யாவையும் வல்ல சித்தனே, இங்க பகவானால முடியாது ஒண்ணுமே இல்லை, அப்படிப்பட்ட சித்தனே. இங்க இன்னொன்னு அர்த்தமும் இருக்கு. இதுல அருணகிரி சித்தன் என்ற அர்த்தமும் இருக்கு. இதுல அவர் சொல்றாரு, இங்குறைவன் சித்தனென என்றும் எனதுள்ளே, இந்த அருணாச்சலத்திலே நான் அருணகிரி சித்தனாக என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறேன். முருகனார் ஒரு இடத்துல பாடுவார், இந்த உத்தரகிரியின் உச்சியில, இந்த அருணாச்சலத்தின் உச்சியில அருணகிரி சித்தனாக இருப்பதினால அவ்வளவு தூரம் வந்து யாரும் அவரை தேடி கண்டுபிடிச்சு பார்க்க முடியலன்றதுனால அந்த மலை அடிவாரத்துல பகவானாக அந்த அருணகிரி சித்தன் வந்து விட்டார் அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்றார். இப்படி அதை இங்கேயும் அதை தான் சொல்றார். அங்க அவர் சொல்றதுனால எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது, சித்தனேனா இவர் அருணகிரி சித்தனை சொல்லுகிறார். ஆச்சலேஸ்வரர் பகவான், அவர் தான் அருணகிரி சித்தன், அவர் தான் பகவான். அப்படி அவர் இருக்காரா இல்லையான்னு டவுட் வரும் உங்களுக்கு. அருணகிரி சித்தனை யாருமே பார்க்கல, அவர் இருக்காரா இல்லையா, நிஜமா இருக்காரா இல்ல எழுதி வச்சிருக்காரா? அப்போ இந்த புராணங்கள் எல்லாம் மை மைத்தலாஜிக்கல்ன்ற எண்ணத்தை முதல்ல விடணும். புராணம்னா பழையது, நடந்ததுதான் அவ எழுதியிருக்கா. அதுலயும் ரொம்ப பிரத்யட்சமா ரொம்ப சாட்சாத்தா அங்கங்க அதுக்கு ஆதாரங்கள்லாம் இருப்பதனால மகாபாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும் இதிகாசம்னா இப்படித்தான் நடந்தது. பாரத தேசம் ஃபுல்லா அதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. எங்க போனாலும் ராமேஸ்வரம் போறாதா ராமாயணத்துக்கு, லங்கையில ராவணன் இருக்கான்னா இவர் கடலை தாண்டி போனார், திருப்பி வந்தார், அங்க லிங்கம் வச்சு வழிபட்டார், அதனால அது ராமேஸ்வரம், ராமனுக்கு ஈஸ்வரனாக அந்த சிவபெருமான் அங்கே விளங்கியதினாலே அது அந்த ஊருக்கே பேர் அப்புறம் தான் ராமேஸ்வரம்னு வந்து. இதெல்லாம் ஆதாரம் இல்லாட்டா வேற என்ன ஆதாரம்? இட்ஸ் ஆல் ஹிஸ்டாரிக்கல், நாட் மைத்தலாஜிக்கல். அப்படி இந்த புராணங்கள்லயும் நிறைய நடந்த விஷயங்கள்லாம் கற்பனை பண்ணி 18 புராணம் எழுத முடியும். பேசிஸ் வச்சு தான் எழுதியிருக்காங்க. இதுல திலோத்தமைய படைச்சார் பிரம்மா அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஒரு நிகழ்ச்சி சொல்றார். பிரம்மாக்கே மனசு பேதலிச்சு போய் திலோத்தமைய நாடுகிறார். அப்போ அவ பயந்து போய், நீங்க என்னை படைத்தவரை எனக்கு அப்பா மாதிரி இது மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஓடி போறான். இவர் பின்னாடி துரத்தின்னு போறார். அப்போ அவ சோ ஹேப்பன்ஸ் தட் ஷீ பாசஸ் த்ரூ அருணாச்சலம். அப்போ அருணாச்சலத்தின் எல்லைக்குள்ள வந்துட்ட உடனே பிரம்மாவும் அது உள்ள வந்த உடனே அருணகிரி சித்தருக்கு கோபம் வந்துடுது அவருக்கு. என்னுடைய எல்லையிலே எப்படி இது மாதிரி நடக்கலாம் அப்படின்னு பிரம்மாவை பனிஷ் பண்றார், திலோத்தமைய காப்பாத்துறார். அந்த பாவம் தீரத்துக்காக பிரம்மா அங்க ஒரு குளத்துல குடிச்சு அந்த பாவத்தை தீர்த்துக்கிறார். அதுதான் பிரம்ம தீர்த்தம்னு அங்க இருக்கு கோயில்ல. அதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, அருணேசித்தன் இருக்கிறார், நம்ம கஷ்டப்பட்டா நம்மளை வந்து காப்பாத்துறார். இது பரவலா தெரியாம இருக்கின்றதுக்காகவே அவர் மனசு போறாம அவரு பகவானாக உருவெடுத்து நம்மிடையே வந்து விட்டார். இந்த பகவான் தான் அருணகிரி சித்தன். ஆகவே யாவையும் வல்ல சித்தனே, சுழியல் சித்தனே, திருச்சுழியில வந்து அவதரித்தவரே, ரமண திருப்பெயர் உடையனே, செருக்கும் பித்தனேனாய பேதையேன் மாட்டும் செருக்கும் ஆணவப்பட்டு
ஆணவ பித்து பிடித்து அலைகின்ற இந்த பேதையேன் மாட்டும் என்னிடத்திலே இருக்கின்ற வேதமே அபேதமாச் செய்த இந்த அகந்தை பேதத்தை ஆன்ம அபேதமாகச் செய்த அத்தனே. அத்தனேன்னா தமிழ்ல சொல்லும்போது என்னுடைய தாயே அப்படின்னு அத்தன் ஆத்தா அத்தன் சொல்லலாம். அது அவ்வளோ பொருந்தாது. இதுல உரை அப்படிதான் எழுதியிருக்கேன். அது பொருத்தமா தெரியல. ஏன்னா அத்தனே என்றால் அது சமஸ்கிருத வேர்டு. அப்படிதான் வச்சு பார்க்கணும். ஆப்தன் தமிழ்ல அத்தன். ஆத்தனே ஆப்தனே. இங்க செய்யுள் நடைக்காக பித்தனேன்னு குறில் வர்றதுனால இங்க ஆத்தனேன்னு நீங்க சேராதேன்றதுனால அத்தனை என்றார். ஆகவே இது செய்யுள் விகாரம். அப்படி எடுத்துட்டா இது ஆப்தன்னா நண்பன், என்னுடைய நண்பனே. முருகனார பகவான் நண்பராக கொண்டாடிய நிகழ்ச்சிகள் எக்கச்சக்கமா இருக்கு. உள்ளத நாற்பதே போருமே. அவர் சொல்ற பேச்செல்லாம் கேட்டு இது இப்படி மாத்துங்க பகவானே, இந்த பாட அவர் 18 இப்ப 21 பாட்டுல 18 பாட்டு சரியில்லைன்னு தள்ளிவிட்டா பகவானும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. நீ பாட்டு தள்ளிண்டே இருக்க அப்படின்லாம் கொஸ்டின் பண்ணலையே. அவர் சொல்றத காது கொடுத்து கேட்டுட்டு சரி வேண்டாமோ, சரி அந்த மாதிரி தானே. சரி வேற ஒரு பாட்டு எழுதி கொடுங்க. சார் நான் எழுதி கொடுக்குறேன். எவ்வளவு உரிமை பகவான் இடத்துல முருகனா இருக்கு. அப்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட அவ்வளவு உரிமை. அப்படி இருந்தாதான் நம்மளுக்கு ஏதாவது நல்லது கிடைக்கும். அவ 2 பேருக்குள்ள ஏதோ கோபதாபங்கள் வந்தா கூட அது நமக்கு நன்மையை தரும். அடியோர்களுக்கு நன்மையை தரும். அதுல ஏதாவது சம்திங் வில் டிரான்ஸ்பயர். அது நம்மளுக்கு ஒரு படிப்பனையா இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு சுவாரஸ்யம் உண்டு. அதனாலதான் உள்ளத 40 கிடைச்சது. உபதேச உந்தியார் கிடைச்சது. ரமண புராணம் கிடைச்சது. ஆன்மவித்தை கீர்த்தனம் கிடைச்சது. இப்படி எவ்வளவோ நடந்தது. குருவாச்சிக கோவை கிடைச்சது. இது நாம் செய்த ஒரு பாக்கியம். முருகனாரை பகவான் தன் நண்பராக ட்ரீட் பண்ணது. ஆனா முருகனார் பகவானிடத்துல தாசரா அடிமை செய்து வாழ்ந்தார். பகவான் அப்படி ஒரு மற்றவாடு எல்லாத்தையும் அடியோரை காட்டிலும் முருகனாருக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் கொடுத்துதான் வச்சிருந்தார் பகவான். அப்படி அத்தனே என்பது நண்பனேன்னு வச்சுக்கலாம். அத்தனைன்னா என்னுடைய தாயன்னு வச்சுக்கலாம். தமிழ்ல வச்சுட்டா பிரச்சனையே இல்லை. ஆனால் ஆத்தா அப்படி சொன்னா கூட ஆத்தான்றதான் நல்ல தூய தமிழ் வார்த்தை. எனிவே செய்யுள் விகாரத்திலே பேதம் இல்லை. இனிய பகவான் முருகப்பெருமான் தான் என்பதற்கு உரிய ஒரு நிகழ்ச்சி. கோவை ராமச்சந்திரையர் என்ற ஒரு மிக சீரிய பக்தர், சிறந்த பக்தர், நல்ல திறமையான ஒரு செந்தமிழ் கவி. கவிதைகள் புனைவதில் அளவற்ற ஆற்றல் மிக்கவர். இவர் முகில் விடுத்துவது, கிள்ளை விடுத்துவது, உலா, திருவுலா எல்லாம் பாடுவோம். அப்படி 100கணக்கில் பகவான் மீது பாக்களை பாடி சந்தோஷப்பட்டிருக்கிறார். அப்போ பாடியதெல்லாம் கொண்டு காமிப்பார் பகவான் கிட்ட. அவர்கள் அந்த தமிழ் பகவான் அது ஒரு தமிழ் இன்பத்துல மூழ்கி தன்னை மறப்பார். இப்படியெல்லாம் இருப்பது உண்டு. நான் குஞ்சுசாமிகளை பத்தி கேட்கும்போது, ஆஹா அவர் எவ்வளவு பெரிய கவி அப்படின்னு எடுத்த உடனே அப்படித்தான் சொன்னார் குஞ்சுசாமிகள். ஒரு முறை பகவான் கிட்ட ஒரு பாட்டுல எழுதி கொடுத்தார். அதுல என்னன்னா, சாட்சாத் முருகப்பெருமானாக இருக்கின்ற நீங்கள் இங்க அவதாரம் பண்ணி மனித வடிவில வந்துட்டீங்க. உங்க கையில எங்க வேலை காணோம்? வேல் எங்கே? கோலம் செய் வெற்பெங்கே? கோலம் செய்த அழகு கோலம். அந்த அழகு சேர்ந்த வெற்புன்னா மலை. உங்க குன்றுதோர் ஆடல் குமரன். முருகப்பெருமான் இருந்தா அங்க ஒரு குன்று இருக்கணும். எங்க காணோம்? அன்னை தரு பால் எங்கே? பார்வதி தேவி நீங்க திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளா வந்தப்போ பாலை கொடுத்தாலும் அந்த பால் இப்ப எங்க போச்சு? ஈராறு பாகெங்கே? 12 தோள்கள். பாகன்னா வீரபாகம் இல்லையா? பாகம்னா தோள். நல்ல 12 வீரம் மிகுந்த தோள்களை உடையவர் வீரபாகு. ஈராறு பாகெங்கே? 12 தோள்கள் எங்கே? நீலெங்கும் ஏய்க்கும் கலாப மயில் எங்கே? மயில்னாலே நீல நிறம்தான். மயில் தோகை விரித்தால் நீளம்தான்
கண்டபடும். எங்க ஒண்ணு நீலத்தையே காணோம். உரை ரமண ரமண உரைன்னு மாத்திக்கணும். பகவானே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. தாய்க்குக்கி அளவில் வாழாவில் தான் ஒரு அன்னையின் வயிற்றில பிறந்து இங்க அவதரித்த பின்பு இதெல்லாம் எல்லாத்தையும் எங்க விட்டுட்டு வந்துட்டேன் நீங்க பாட்டு அப்படின்றார். அதுக்கு பகவான் சொல்ற அவரும் பாட்டுல எழுதி கொடுத்தாராம் சிரிச்சுட்டு. வேல் உண்டே என்னிடத்துல அந்த நான் யார் என்கின்ற மகா அஸ்திரமாகிய அந்த வேல் இருக்கே அது அப்படியே அகந்தையை தொலைச்சிரும். ஸ்ட்ரெயிட் அட்டாக் ஆன ஈகோ. யாராவது மறுக்க முடியுமா? பகவானுடைய மகாஸ்திரம் இந்த நான் யார் விசார உபதேசம் அதுதான் அவர் கை முருகப்பெருமான் கையிலே இருக்கின்ற வேல். அந்த வேல் சக்தி பராசக்தியே தன்னை வேலாக்கி முருகப்பெருமானுக்கு கொடுத்தா. அவ்வளோ சக்தி அது. ஜோதி கூட வெற்புண்டே அருணாச்சலம் இருக்கே அதை போய் இல்லைன்னுட்டீங்களே. இவ்வளோ பெருசா அருணமலை இருக்கே. ஜோதி குணம் ஜோதின்னு அப்படியே அருணாச்சல ஜோதியா அப்படியே பிரகாசித்துக்கிறது. இது கண்ணில் தெரியலையா உங்களுக்கு? அன்னையருட் பால் உண்டே இது அந்த விருபாட்சி குகைக்கு பக்கத்துல கொஞ்சம் அப்படி மேல போனா முளைப்பால் தீர்த்தம்னு இருக்கு. நல்ல சொன அப்படி வற்றாத நீர் அங்க. நல்ல சம்மர்ல கூட இப்ப இவ என்ன பண்றா வற்றாத சுனையாது இருக்குன்றதுனால கான்ஸ்டன்டா டியூப் அந்த பைப் எல்லாம் வச்சு அதுல வச்சு 100 அடி 200 அடி இல்ல 500 அடி 1000 அடின்னு கீழே மலை அடிவார வரைக்கும் அந்த தண்ணியை இழுத்து யூஸ் பண்றேன். அது பார்த்தோன்னா மனசு கஷ்டமா இருந்தது. ஒரு நேச்சுரலா இருக்கிற விஷயங்களை இப்படி பண்ணா இது வற்றாத ஜீவன் வற்றாத நதினா இவ வத்த வச்சிருவா போல் இருக்கு இவாளுடைய முட்டாள்தனத்தினால அப்படின்னு நினைச்சுட்டேன். அது இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த முளைப்பால் தீர்த்தம்னே பேர் அது. அந்த டேங்க் அந்த வற்றாத ஜீவ நதி போல வெள்ளமா நீர் பெருகி நிற்கின்றது முளைப்பால் தீர்த்தம். அன்னையருட் பேரே அதுக்கு முளைப்பால் தீர்த்தம்னே பேர். பன்னிரு பாகுண்டே 12 தோள்கள் எனக்கு இருக்கே. ரமண நூல் திரட்டுல 12 பாகங்கள் இருக்கின்றன. அந்த 12 பகவானுடைய அவய அங்கங்கள் தானே. அப்படி பகவான் சொல்லியிருக்கான்னு சொல்லி குஞ்சுசாமியும் சொல்லியிருக்கா, கனகம்மாவும் சொல்லியிருக்கா. அது பகவான் தான் அதுக்கு அந்த மாதிரி ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்தாரு அப்படின்னு. அது வழி வழியா வந்திருக்கும். ராமச்சந்திரருக்கு அவர் சொல்லியிருப்பார். அது அப்படியே காது வழியா கர்ண பரம்பரையானோட செவி வழி செய்தியா வந்துட்டு இருக்கு. அதுல நம்பர் 1 அருணாச்சல அக்ஷரவண மாலை, 2வது அருணாச்சல் நவமணி மாலை இந்த சுதி பஞ்சகம், 3வது அருணாச்சல பதிகம், 4வது அருணாச்சல அஷ்டகம், 5வது அருணாச்சல பஞ்சரத்னம், 6வது உபதேச உந்தியார், 7வது உள்ளது 40 உள்ளது 40 அனுபந்தம் 2 ஒண்ணுதான், 8வது ஏகான்ம பஞ்சகம், 9வது அப்பளப்பாட்டு, 10வது ஆன்ம வித்தை கீர்த்தனம், 11வது அந்த தேவிகாலோத்திரம் ஆன்ம சாட்சா்கார பிரகடனம் அந்த மாதிரி இருக்கிற குரு ஸ்ரீ அஸ்தாமலகம் இது மாதிரி அனுவாத நூல் மாலை. அது பிறகு அனுவாத நூல் மாலை செய்யுளா இருக்கு. வச்சனமா இருப்பது விவேக சூடாமணியுடைய மொழிபெயர்ப்பு, அந்த திருக்கு திஷ்ய விவேகத்துடைய மொழிபெயர்ப்பு இதெல்லாம் வச்சனமா இருக்கு. இப்படி அனுவாத நூல் மாலை. கடைசியா 12வது இந்த நான் யார் அருண்மொழி தொகுப்பு அதன் கூட சேர்ந்தது இந்த விசார சங்கிரகம், அதுவும் உபதேச மஞ்சரியும். இந்த 12 பாகங்களும் பகவானுடைய 12 தோள்களாக கருதப்படுகின்றன. பிறகு நீல் உண்டே. நீல்னா நீலம்னா விஷம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நீலம் பாஞ்சுதுன்னு. அப்படி இந்த அகந்தை என்கின்ற மனம் இதுதான் நீலம், அதாவது விஷம். பகவான் தன்னுடைய அடியவர்களுடைய மனமாகிய அந்த அகந்தை விஷத்துல மனத்தின் மீது ஏறி அதை வாகனமாக பயன்படுத்தி கொள்ளுகிறார். நீல் உண்டே எய்க்கும் மன மாமயில் உண்டே.
இந்த மனமாகிய மயில் இருக்கு. அது நீலம் பாய்ஞ்சிருக்கு. அகந்தை வயப்பட்டதா இருக்கு. அதுக்கு கான்ஸ்டன்ட்டா நான் அது போய் உட்காந்து அத சரி பண்ணணும். அப்படி இருக்கு. அது அது அந்த அகந்தை தான் நான் பயன்படுத்துகின்ற வாகனம். இல்லன்னா ஃபுல்லா நான் அச்சலமா இருக்க போறேன். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதுதான் என்னுடைய வாகனம். மனம் என்பதே என்னுடைய வாகனம். நீள் உண்டே எய்க்கும் மாமயில் உண்டே. நீள் உண்டென நீலத்தை சாப்பிட்டு, அதாவது அகந்தை விஷத்தை முழுங்கி அதை சாப்பிட்டு ஏய்க்கும்னு அதனால ஜீவித்திருக்கும் மனமாகிய மாமயில் எனக்கு வாகனம். இந்த மயில் தான் இருக்கே. எனக்கு மயில் இல்லாம போலயே. நான் இல்ல மயில் நான் இருக்கிற இடத்துல மயில் இல்லாம இருக்காதே. உலகிலே ரவணன் தாய் குக்கி வாழளவில் தான். நான் மனித ரூபத்துல எடுத்துட்டு இங்க வந்திருந்தா கூட இதெல்லாம் எனக்கு இருக்கே அப்படின்னாரு. இப்போ இதுல என்ன உனக்கு ரொம்ப டவுட் வந்துடுத்து அப்படி இப்படி தன்னை முருகப்பெருமானாக பகவான் வெளிப்படுத்திக் கொண்ட இந்த நிகழ்ச்சி எப்பவுமே தன்னை வந்து சாதாரணமா பகவான் நான் இப்படிதான் அப்படிதான் சொல்லிக்கிறது இல்லை. அவர்கிட்ட இந்த மாதிரி ஒண்ணு அது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அவர் சாட்சாத் முருகப்பெருமானாக இருப்பதினாலே அவர் இந்த மாதிரி எழுத நேர்ந்தது என கேள்வி கேட்டவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய பக்தி. அவருக்கு உண்மையான ஒரு பதிலை தான் அவர் கொடுக்க முடியும். வேற மாதிரி கொடுக்க முடியாது. அதனால அப்படி நிகழ்ந்தது. இனி அடுத்த பாடல் 10வது பாடல். கூடவாய் என்ன கூவியே முன்போர் குரத்தின் குரத்திபின் குறிஞ்சியிலடைந்த வேடனே சுழியல் வேந்தனே ரவண விழுப்பெயர் உடையனே அறியா சீடனே நாய சிறியனேன் மாட்டும் சேடமே விசேடமாச் செய்த ஆடவான் நின் சீரடியனே நந்தோ அறிந்திலே நம்ம கை மாறே. கூடவா என்ன குவியே முன்போர் குரத்திவின் குறிஞ்சியில் அடைந்த வேடனே. பள்ளி பிராட்டியார பார்த்துட்டு நான் இவளை ஆட்கொண்டே தீருவேன்னு பின்னாடி போனீங்களே, மறந்து போச்சு அவங்களுக்கு. அப்படி போன முருகப்பெருமன் வேடனே, வேடன் விருத்தன் இப்படிலாம் வேஷம்லாம் வேற போட்டுன்னு போனார். இது தெருக்கூத்து ரொம்ப பிரசித்தம். சின்ன வயசுல எப்போ 5 வயசு 6 வயசு கணக்கில்ல. அப்ப ஏதோ ஒரு கிராமத்துல பார்த்த ஞாபகம். வேடன் விருத்தன் இப்பெல்லாம் நினைச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அவ சும்மா ஒரு வேட மாதிரி வேஷம் போட்டு வந்து அவ அந்த பாட்டெல்லாம் பாடி சந்தோஷப்படுத்துவா. அது ராத்திரியெல்லாம் வேற நடக்கும். அது ஒரு திருவிழா மாதிரி. 3 வேஷம் அது. வேடன் விருத்தன் முருகப்பெருமான் ஒரு கடைசியா அப்படித்தான் எனக்கு வள்ளி பிராட்டியாருக்கு காட்சி அளிக்கிறார். அப்படி வள்ளி பிராட்டியார் பின்னாலே சென்றவரே சுழியல் வேந்தனே, திருச்சுழியல் பதிக்க அரசனே, ரமண விழுப்பெயர் உடையனே. விழுப்பெயர்னா மேன்மை தாங்கிய பகவான் ரமணர் என்கின்ற ஒரு மேன்மை பொருந்திய நாமத்தை உடையவரே. ஏ அரியா சிடனேனாக சிறியனேன் மாட்டும். உமக்கு அடியவரா வந்துட்டேன்ற உனக்கு உங்களை நான் குருவாக அடைந்தேன் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தகுதியே இல்லாத எனக்கு என்னுடைய சேடமே சேஷம்னா 2 விதமா சொல்வா. எஞ்சி நிற்பது, இந்த சேஷமா இருக்கிறது. அது வந்து எஞ்சி நிற்பது என்பதுல அதான் அர்த்தம் அதுக்கு. ஆனா ஆதிசேஷன்னா ஆதியிலே ஒண்ணுமே இல்லாதப்போ எஞ்சி நின்றது. அதான் ஆதிசேஷம். அது முழு முதற் பொருள் ஆன்ம வஸ்து. இன்னொரு இது இந்த சேஷம்ன்றது என்கிட்ட தங்கி விட்டு என்னை விட்டு போகாது இருக்கின்ற அகந்தை. இந்த அகந்தைய விசேஷமா செய்த சேஷத்தை விசேஷமாக்கினீர்கள். விசேஷம் என்ன? ஆன்ம வஸ்துவாக்கி விட்டீர்கள். இந்த அகந்தையை ஆன்ம வஸ்துவாக மாற்றி விட்டீர்கள். பிஞ்சிலே பழுத்த பேதையேன் உமக்கு
நான் என்னுடைய அகந்தையை விஷம் தெரிஞ்சு கொடுத்தேன். நஞ்சமாயினும் உண்டமைந்திடாய் நயத்தகும் குண நாகரீகனே. நான் கொடுத்துட்டேன்றதுக்கோசரம் சாப்பிட்டீங்களே இந்த அகந்தைய. உஞ்சு போகையும் ஊத்தையேற்கருள் உதவுகென்று நான் உன்னை ஓர்தலும் விஞ்சு நல் விருந்தாக ஏன்றனை ஆட்ட வேங்கட வீர சிங்கமே. உஞ்சு போக உத்தையேற்கு இந்த பயனற்றவனுக்கு உதவுக, எனக்கு எனக்கு தயவு செய்து என்னை காப்பாத்துங்கன்னு கேட்டு ஓர்தலும் உங்களை நான் தியானித்தேன். ஓர்தல்னா தியானித்தேன், உங்க ஞாபகமாகவே இருக்கேன். ஓர்தலும் விஞ்சுனல் விருந்தாக. கடைசியில இந்த அகந்தையை நான் கொடுத்து உங்ககிட்ட என்னை காப்பாத்துங்கன்னு விஷத்தை கொடுத்தா, கடைசியில பார்த்தா என்கிட்ட இருக்கிற விஷயம் இப்போ விருந்தாயிடுத்து. சாதாரண சாப்பாடு கூட இல்ல, மாபெரும் விருந்தா மாத்திட்டீங்க. இது ஆன்ம வஸ்துவாக, ஆன்ம விருந்தாக, சாவா மருந்தாக மாத்திட்டீங்க. தேவாமிர்தத்துக்கும் மேல ஆன்மா அமிர்தமாக, அமுதமாக இது மாறி விட்டது. ஏன்றனை அப்படி என்னை மாத்தி என்னை அப்படியே தூக்கிட்டீங்க உங்ககிட்ட. ஏன்றது தூக்கி விடப்பா, ஏற்றி விடப்பான்றது ஐயப்ப சாமி இதுல பிரசித்தம். அப்படி தூக்குங்க என்ன, நான் அப்படியே தூக்கிட்டீங்க. நீங்க தூக்கி எங்களை உங்களோட ஒன்னா சேர்த்து என்ன ஆத்ம வஸ்துவா மாத்திட்டீங்க. இப்ப நம்ம 2 பேரும் ஒன்னாயிட்டோம். அப்படி சந்தோஷப்படுறாரு இல்லையா? அததான் சொல்றாருங்க. சேஷமே விசேஷமாய் செய்த ஆடவானின் சீர் அடியனே நந்தோ அறிந்திலே நம்ம கைமாறே என்கிறார். இதுல முருகப்பெருமானாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி, அடுத்த நிகழ்ச்சி இதுல ஒன்று ஈஸ்வர சுவாமிகள் சம்பந்தப்பட்டது, இன்னொன்று பெருமாள் சாமி சம்பந்தப்பட்டது. இதுல ஈஸ்வர சுவாமி இந்த பாடலுக்கு பார்க்கலாம். இதுல ஆரம்ப காலத்துல சாப்பாடு கிடையாது, பாதி நாள் ராத்திரி சாப்பாடு கிடையாது, பட்டினி, இப்படித்தான். பிற்காலத்துல பகவான் உடம்பு ரொம்ப தளர்ந்து போச்சு. 70 வயசுல அவர் ஒண்ணுமே முடியாத மாதிரி ஆயிட்டாரு. பார்த்தா என்னமோ அந்த அப்படின்னா அதற்கு காரணம் சின்ன வயசுல அவருக்கு சாப்பாடு சரியா இல்ல. பார்த்து பார்த்து அவருக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இல்ல. அம்மா வந்த அப்புறம் தான் 1896 செப்டம்பர் மாதம் 1 தேதி அந்த அருணையிலே அடியெடுத்து வைத்தவருக்கு சரியா ஒரு சாப்பாடுன்னு கிடைச்சது அம்மா வந்த பிறகு தான். 1915 அது 16 15ல அம்மா வந்தா 16ல தான் சமைக்க ஆரம்பிச்சா. அப்போ 96லேருந்து இப்போ ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அவருக்கு அந்த பிரைம் யூத்ல சாப்பாட பத்தி கவலையே இல்லாம தான் இருந்தாரு. அதனால தான் இட் ஹஸ் டேக்கன் எ டோல் ஆன் ஹிஸ் ஹெல்த் இன் ஹிஸ் லேட்டர் இயர்ஸ். அப்படி அதுதான் இருக்க முடியும். எங்க ஆத்துலலாம் பெரியவாள்லாம் சொல்லுவா, இப்ப சாப்பிட்டா தான் அப்புறம் ஒட்டுன்னுவா. இப்ப சாப்பிடுறது தான் ஒட்டுன்னுவா. அப்படி நல்ல சாப்பாடு அந்த டைமுக்கு, அந்த நேரத்துக்கு சாப்பிடுறதுலாம் அதெல்லாம் இந்த ஞானத்தமிழ்ல இருக்கவா வேளைக்கு சாப்பிடணும். இந்த உடம்ப ஒரு கருவியா வச்சுக்கணும். அத கரெக்ட்டா அந்தந்த சமயத்துக்கு அத பண்ணணும் அதுக்கு. தென் யூ வில் பி ஃபெயிலிங் இன் யுவர் டியூட்டி. இப்பல்லாம் நல்ல வசதிகள் எல்லாருக்குமே இருக்கு. கஷ்டம்ன்றது இல்ல. நம்ம நம்ம பொறுத்தவரையும் நமக்கு வருகின்ற துன்பங்கள் எல்லாம் நம்மாலே உருவாக்கி கொள்ளப்படுகின்றன. 90% 90% ஆஃப் அவர் தாட்ஸ் ஆர் வேஸ்ட். பயனற்றவை. அதிலேயே பாதி ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிடும். அன்னெசசரி தாட்ஸ் உடம்புல இல்லன்னா, மனசுல இல்லன்னா, யூ வில் பி என்ஜாயிங் யூ வில் பி அஷ்யூர்ட் ஆஃப் 90% ஹெல்த். மென்டல் ஹெல்த் அஷ்யூரிங் இல்ல. guarantees you a definite physical health. ஏன்னா தேவையில்லாத சாப்பிட மாட்டோம். Then you will think which is good for my body, which is not good. இப்படி. அந்த காலத்துல அப்படி இல்ல. பகவான் ராமபிரான் மனித பிறவியில வந்ததுனால அதுக்குள்ள லிமிடேஷன்ஸ்கெல்லாம் எப்படி தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாரோ, அதே போல ராமபிரானாகத்தான் வாழ்ந்தார் பகவான். மனித எல்லையை விட்டு அவர் தாண்டி போவே இல்லைன்னே சொல்லலாம். அவரையும் மீறி தான் சித்திகள் நடந்தது.
அவர் இஷ்டப்பட்டு நடந்த மாதிரி தெரியல. அந்த ஈஸ்வர சக்தி அவர் உள்ள இருக்கிறது அது வெளிப்பட்டுது அப்பப்போ. அப்ப இந்த ஈஸ்வர சுவாமிகள் சொன்னா, சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறோம் அடியவர்கள்லாம். அந்த விருபாட்சி கோயில மாடத்துல ஒரு பிள்ளையார் இருக்கும். இவர் பிள்ளையார வேண்டிக்கங்களேன். அவரு சாப்பாடு குடுத்தா நல்லா இருக்குமே! அவரு நெனச்சா போட முடியாதான்னா? அப்படின்னார். பகவானும் எழுதினார். ஒரு பாட்டை இயற்றினார். அந்த பிள்ளையாரை பார்த்து வேண்டுகிறார். பிள்ளையா பெற்றவனை பிச்சாண்டி ஆக்கி எங்கும் பிள்ளையாய் பேழ்வயிறு பேணி நீ பிள்ளையா பெற்றவனை பிச்சாண்டி ஆக்கி எங்கும் பிள்ளையாய் பேழ்வயிறு பேணி நீர் பிள்ளையான் கண்ணெஞ்சோ மாடத்து பிள்ளையாரே கண் கண்பாரும் பின்வந்தான் தன்னை நீர் பெற்று பிள்ளையா பெற்றவரை பிச்சாண்டியாக்கி உங்களுக்கு அப்பாவா வந்திருக்காரு ஈஸ்வரன். உங்க அப்பாவையே நீங்க பிச்சாண்டியாக்கி வீடு வீடா பிச்சை எடுக்க விட்டீங்க. ஆனா நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? எங்கும் நீங்க மட்டும் ஊர்ல தளர் நடையிட்டு ரொம்ப போனா உங்களை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு நிறைய இத்த சாப்பிடு அத்தை சாப்பிடுன்னா நீங்களும் எல்லாத்தையும் சாப்பிடுறீங்க. பிள்ளையாக ஒரு ஒரு வீட்டுக்கும் செல்ல பிள்ளையா பேழ் வயிறு பேரி நீர் உங்க வயது மட்டும் நல்லா வளர்த்துக்கிறீங்க. பிள்ளையா நானும் ஒரு பிள்ளை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணெஞ்சோ நான் உங்களோட சின்ன வயசுல நீங்க மேல இன்னும் அதிகமா ஆதரவா இருக்க வேண்டாமா? இப்படி பட்டி போடுறது நியாயமா? கண்ணெஞ்சோ இப்படிப்பட்ட ஒரு கல்லெஞ்சா உங்களுக்கு? மாடத்து பிள்ளையாரே கண்பாரும் கண்பாரும்னா கருணை புரியும். முகம் தாரும்னா கருணை புரியும். கண்ணோட்டம்னே திருவள்ளுவர் பெருசா எழுதியிருக்கார். கண்கள்ல அன்பு ஒருவனுக்கு இல்லை என்றால் அவனுக்கு கண் இருந்து அது கண்ணல்ல புண்ணுன்ற. அன்பு இருக்கணும் கண்ல. அதுதான் கண். கண்பாரும். அதனாலதான் கடைக்கண் பார்த்தா போறோன்ற அம்பாள. முருகப்பெருமானுடைய கடைக்கண் நோக்கம் கிடைச்சாலே போறது. கடைக்கணியல் வகுப்பு வகுத்திருக்காரு அருணகிரியார். இப்படிலாம் கண்ணை பத்தி அவ்வளவு வசத்தியா. அதனால்தான் கண்பாரும் பின்வந்தான் தன்னை நீர் பெற்று உங்க பின்னாடி நான் ஒருத்தன் வந்திருக்கிறேன் உங்களுக்கு பின்னாடி. அதாவது தன்னை முருகப்பெருமானாக பகவான் இந்த இடத்திலே குறிப்பிட்டுக் கொள்ளுகிறார். உன் தம்பி தானே நான். இப்படி பட்டி போட்டா என்ன நியாயம் அப்படின்னு கோச்சிக்கிறார். வேண்டுகிறார். உரிமையாக கேட்கிறார். கொடுத்திருப்பார் பிள்ளையார். அப்படிதான் நடந்திருக்கணும். பட் அம்மா அழகம்மையார் ரெகுலரா சாப்பாடு பண்ண ஆரம்பிச்சதே அது பிள்ளையாருடைய கருணையா தான் இருக்கணும். அப்படித்தான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சாப்பாட்டு கவலைன்றது ரொம்ப இல்லை. அம்மா சமைக்க ஆரம்பிச்ச அப்புறம் பொதுவா இருக்கிற அந்த 10 பேர் 15 பேர் தான் பகவான் கூட இருந்தா அவளுக்கு சாப்பாடு பத்தி பிச்சை எடுக்க போறோம். அப்புறம் போய் பிக்ஷைன்னு போறதும் இல்லை. அப்படி விட்டு போச்சு. இனி அடுத்த பாடல் 11வது பாடல். தீர்த்தனே குமரத்தேவனே எங்கும் திகழ்ந்திடும் சச்சிதானந்த நீத்தனே சுழியல் நிதியனே ரமண நெடும்பெயர் நேயனே தன்னை சோத்தமோடடைந்த ஊத்தையேன் மாட்டும் துன்பமே இன்பமாச் செய்த ஆத்தனே நின் சீரடியனே நந்தோ அறிந்திலே நம்ம கைமாறே. இங்க ஆத்தனே அப்படின்னா ஆப்தனே. அங்க அத்தனே என்பது அப்ப சிவபெருமான். அதான் ஐ வாஸ் திங்கிங் ஏதோ நிறுடுறதேன்னு பார்த்தேன். அந்த முன்பாட்டுல அத்தனே என்று அவர் சொல்றது சிவபெருமானே என்ற அந்த ஒரு பொருள்ல தான். அத்தனே நின்சீர் அத்தனே என்பது இங்கே சிவபெருமானே. இந்த ஆத்தனே என்பதற்குத்தான் நான் சொல்கின்ற 2 பொருள்களும் சரிபட்டு வரும். ஆத்தனே என்பது சமஸ்கிருத வார்த்தையா இருந்தா ஆப்தனே நண்பனே என்ற அர்த்தம். இல்ல தமிழ் ஆத்தானேன்னு வச்சுட்டா தாயேன்னு அர்த்தம். தாய் போன்ற கருணை உடையவரேன்னு அர்த்தம். தீர்த்தனே. தீர்த்தனேன்னா அடியவருடைய பாவங்களை தீர்க்கும் புண்ணிய தீர்த்தமேன்னு அர்த்தம்.
புண்ணிய நதியே கங்கா, கங்கே யமுனே கோதாவரி, கங்கே யமுனே சைவ கோதாவரி நர்மதே நர்மதே சிந்து காவேரி ஜலே அஸ்மின் மங்களம் குரு. அப்படி புண்ணிய தீர்த்தங்களாக இருப்பவரே. இன்னொன்னு தீர்த்தனேன்னா கங்கா மாதாவை தலையில வச்சுட்டு இருக்கவரே, அப்படியும் ஒரு அர்த்தம் உண்டு. தீர்த்தனே, குமரதேவனே, முருகப்பெருமானே, எங்கும் திகழ்ந்திடும் சச்சிதானந்த நீத்தனே, எங்கும் பறந்து எதிலும் பரவி எல்லாமாக இருக்கின்ற சச்சிதானந்த சொரூபமாக இருந்தாலும் அத்தனை பொருள்களில் அண்டாண்ட கோடி சராசரங்கள்ல இதெல்லாம் தன்னிடத்தில் இருக்கும்போது எதையாவது பார்த்தா தனக்கு ஓணுன்ற எண்ணம் இல்லாத நீத்தனே. நீத்தார்னா துறவிகள்னு அர்த்தம். அப்படி இங்க நீத்தனேனா துறவியேன்னு அர்த்தம். ஒரு ஞானி எப்படி இருப்பார்? பரம வைராக்கியம் உடையவராக இருப்பார். அப்படி இருப்பவரே அதை பகவானின் மீது ஏத்தி சொல்லுகிறார். அதனால்தான் திருவள்ளுவர் இந்த வைராக்கிய புருஷர்கள் ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள்ன்ற அர்த்தத்துல நீத்தார் பெருமையினே பாடுகிறார். அது முன்னோர்கள்ன்ற அர்த்தம் ரொம்ப சாதாரணமான சாமானிய பொருள். அவர் வள்ளுவ பெருமான் சொல்றது அந்த ஆழமா அதுல பார்க்கும் பொழுது அங்கே நீத்தார் பெருமைனா அவருடைய பெருமை அளவுக்கு அடங்காதது. அவர்கள் எல்லாம் ஆத்ம ஞானிகள். அப்பேற்பட்டவா பரம வைராக்கிய புருஷர்கள். வைராக்கியமே சுகம் என்ற அந்த வைராக்கியமாகிய சுகத்திலே சதா திளைத்துக் கொண்டிருப்பவர்கள். எங்கும் பறந்து எதிலும் நிறைந்து எல்லாமாய் இருக்கப்பட்ட அப்படிப்பட்ட இயல்பை உடையவர்கள். அவர்கள்தான் நீத்தார். ஆகவே அப்படிப்பட்ட எங்கும் திகழ்ந்திடும் சச்சிதானந்த நீத்தனே. வள்ளுவ பெருமான் என்ன மனசுல நினைச்சுட்டு இருக்காரோ அது அப்படியே இந்த வரியில சொல்லிடுறார் முருகன். இதெல்லாம் படிச்சதுனாலதான் வள்ளுவ பெருமானுடைய மனப்பான்மை நமக்கு பிடிபடுறது. எங்கும் திகழ்ந்திடும் சச்சிதானந்த நீத்தனே. இப்போ உங்களுக்கு அது பிடிபடும் நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் வள்ளுவர் 40 கேட்டிருக்கீங்க, அக்ஷரமணமால கேட்டுட்டு இருக்கீங்க. இதே பகவானுடைய தத்துவங்கள் உள்ள போக போக யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த அதர் டெக்ஸ்ட் பர்ஃபெக்டா. அந்த அஸ்வக்கரோ கிருஷ்ண பரமாத்மாவோ பகவத்கீதையிலேயோ அவர் என்னதான் சொல்ல விரும்புகிறார் என்பது துல்லியமா நமக்கு பிடிபடும். மொழி என்பதை கடந்து பிடிபடும். அங்கே இதயத்தோடு பேசும். நமக்கு அது புரிய வைக்கும். அந்த மொழி என்பது ஓரளவு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா போறோம். அந்த சொல்ல ஆசிரியருடைய உள்ள பாங்கு நம்ம உள்ளத்திலே பாய்ந்து விடும். சுழியல் நிதியனே, திருச்சுழியில் பிறந்த செல்வமே, திருச்சுழிக்கே செல்வமே, ரமண நெடும்பெயர் நேயனே, தன்னை சோத்தமோடுன்னா ஸ்தோத்திரம் உங்களை பாடுகின்ற பனுவலோர்கள் தேடுகின்ற அழகனே, நாடுகின்ற ஞானமன்னில் ஆடுகின்ற அழகனே குழகனே. இப்படி தாய்மானவர் பாடுவார். அப்படி சொத்தமோடு உங்கள் மீது கவிதைகளை ஏற்றி ஏற்றி அதிலே கொஞ்சம் கூட ஒரு திருப்தி இல்லா முருகனார் போறாதா 30,000 பாடல்கள் பாடி சொத்தமோடு அடைந்த உத்தையேன் மாட்டும். ஊத்தன பயனற்றது. பயனற்று போன எனக்கு என்னுடைய துன்பமே இன்பமா செய்த, என்னுடைய துன்பத்தை நீங்கள் இன்பமாக்கினீர்கள். என்னுடைய அகந்தை துன்பத்தை ஆண்மை இன்பமாக மாற்றி விட்டீர்கள். அதுல எனக்கு என்ன கத்துக் கொடுத்தீங்கன்னா, என்னுடைய சுபாவமே இன்பமாகத்தான் இருக்கின்றது. என்னுடைய இயல்பே ஆன்ம இயல்பாகத்தான் இருக்கின்றது. என் உள்ளே அளவு கடந்த இன்பம் கொட்டி கிடக்கின்றது. என்னுடைய பிரச்சனை என்னன்னா, அந்த இன்பத்தை அந்த சுகத்தை நான் வெளியில தேடுறேன். அங்கதான் மிஸ்டேக் இருக்கு. It is not at all. It is perfectly all right that you are happiness personified. You are happiness itself. The mistake is instead of diving inwards and taking it inside, searching it inside, you do it outside. We are all doing it outside. அதுதான் மிஸ்டேக். அததான் இங்க சொல்றேன். என்னுடைய அகந்தையினாலே வயப்பட்டு புறமுகப்பட்டு நான் அனுபவித்த இன்பங்கள் அத்தனையும் தொலைத்து எனக்கு உள்ளே என்ன போக வைத்து ஆழ்த்தி எனக்கு உள்ளே இருக்கின்ற இன்பத்தை
கண்டுபிடிக்க வைத்து என்னுடைய நான் துன்பம் என்று நினைத்த அத்தனையும் நீக்கி நான் இன்பம்தான் என்று அந்த இன்பத்திலே என்னை திளைக்க வைத்து விட்டீர்களே என்கிறார் முருகனார். இதை இந்த ஒரு பாட்டு மட்டும் படிச்சா அந்த அர்த்தம் புரியும். அவர் நிறைய அந்த 30,000 பாடல்கள்ல அங்கங்க இது வரும். இந்த மாதிரியான தாட்ஸ், இந்த ஒரு ஐடியா வரும். அதைத்தான் இங்கேயும் அவர் சொல்றாருன்னு அவளுக்கு பிடிபடும். அறிந்திலே நம்ம கைமாறே என்று இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறார் முருகனார். எனக்கு இது கைமாறி தெரியலையே, நான் என்னதான் பண்ணுவேன். இத கைவல்ய நவதீதத்துல குஜசாமிகள் ஒரு வாட்டிய பகவான் கிட்ட கொண்டு போய் சொன்னாராம். மாதிரி கைமாறி தெரியல அப்படின்னு இவ்வளோ பெருசா அனுகிரகம் பண்ணா குருவுக்கு எப்படித்தான் கைமாறு பண்றதுன்னு போய் கேட்கிறேன். அப்ப கைவல்ய நவதீதத்தை கொண்டு வான்னு சொல்லி அதுல எடுத்து காமிக்கிறார். அந்த குரு என்ன சொல்றா, நான் உனக்கு காண்பித்து கொடுத்த இந்த ஆத்ம இன்பத்தை விட்டு சிறிதும் நழுவாமல் மறுபடியும் அகந்தேவயப்பட்டு விடாமல் பிரமாதம் பண்ணாமல் இந்த ஆத்ம இன்பத்திலே சதா நீ திளைத்திருப்பதே எனக்கு நீ செய்கின்ற கைமாறு. அதுதான்ப்பா எனக்கு கைமாறு என்கிறாரா குரு. அப்படி பகவானும் அதான் சொல்லியிருப்பார். முருகனார் வந்து திருப்பி திருப்பி நான் என்ன கைமாறு பண்றதுன்னு, இந்த ஆத்ம நிலையிலே சதா திளைத்து சந்தோஷமா இருப்பார். அதுவே எனக்கு நீ செய்கின்ற மிகப்பெரிய கைமாறு. எனக்கு எங்க HV சார் சொன்னாரு. ஒரு 17வது வருஷம் நினைக்கிறேன். 2013 மே மாசம் 9ஆம் தேதி வி லாஸ்ட். எங்களை விட்டு பிரிந்தார். ப்ராபபிலி 2012 அந்த மாதிரி காலகட்டத்துல குருதட்சணைன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா சார்? அது இல்லாமையே போயிடுச்சுன்னா அது எந்த அளவு சரியா இருக்கும்? ரொம்ப தயங்கி தயங்கி கேட்டேன். சொல்றார், யாராவது உங்ககிட்ட வந்து தமிழ் கத்துக்கிறேன்னு ஆசையா வந்தா கத்துக் கொடுங்க. அதுதான் எனக்கு நீங்க பண்ற குருதட்சணை. இப்படிப்பட்ட ஒரு மகானுபாவர்களை இந்த ஜென்ம இப்போ இந்த காலம் வந்து கல்விய வியாபாரமாக்கி விட்ட காலத்துல, அந்த காலத்துலதான் அவருக்கு he was there, very much there. 2013 வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகாபுருஷர் இங்கோ சங்க காலத்துல இருக்கப்பட்டவர், இருக்க வேண்டியவர், இருந்திருக்கலாம். அவர் இன்னைக்கு இந்த கலியுகத்துல இந்த காலத்துல நம்ம கண் முன்னால நம்மளோட சாதாரண மனிதராக பேசி பழகி கடைசியா அவர் சொன்ன வார்த்தை அதுதான். நீங்க எனக்கு உங்களுக்கு ஆசையா யாராவது தமிழ் கத்துக்கணும்னு வந்தா கொஞ்சம் கூட யோசிக்காம கத்துக் கொடுங்க. அதுதான் குருது, அதுக்கு மேல என்ன வேண்டியிருக்கு, அதுதான் அப்படின்னு. இந்த காலத்துல யாரும் என்ன தேடி வரல. தட் இஸ் த ப்ராப்ளம். சரி, நம்ம இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிப்போம் அப்படின்னு. இந்த டெக்னாலஜியை வில் யூஸ் லைக் திஸ். யாருக்கெல்லாம் தமிழ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வித்தவுட் லுக்கிங் அட் நம்பர்ஸ். ஒரு வாட்டி கணக்கம்மா சொன்னா முருகனார்கிட்ட, எனக்கு தமிழ் தெரியல, நீங்க இவ்வளவு விஸ்தாரமா ஒழில் ஒடுக்க எனக்கு எடுக்கிறீங்க, எனக்கு மூளையில ஏற மாட்டேன்றது, நீங்களா கொஞ்சம் அடக்கி வாசிங்க சுவாமி, கொஞ்சமா சொல்லி விடுங்க போ, ரொம்ப உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்கன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்க, நான் என்ன பண்றது அப்படின்னாலாம். அப்ப சொன்னாலாம், நம்ம தட்சிணாமூர்த்தியோட பெரிய லெவலுக்கு போயிட்டோமா அப்படின்னா. எப்படி சாமி? முருகராசாமியில சாமின்னு தான் சொல்லுவேன் நான். சாமி சொல்லிட்டு பகவானா பகவான்வா, முருகராசாமியில சாமின்னு தான் சொல்லுவேன். சாமி சொல்லிட்டு சாமி அப்படிதான். அப்போ தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு எவ்வளவு சீடர்கள்? 4 பேரு. இப்போ இங்க சொல்லிக் கொடுக்க எவ்வளவு பேரு, கத்துக்கிறவா எவ்வளவு பேரு, சொல்லிக் கொடுக்க ஒருத்தர் கத்துக்க. அப்ப அதுக்கும் மேல போயிட்டா மாதிரிதான் அர்த்தம் இதுக்கு அப்படின்னு சிரிச்சாராம். அப்படி தமிழ்ல
ஒரு ரியல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கு வாழ்க்கை. நாமும் ஒரு சிறிய ஒரு நம்முடைய திருப்திக்கு, என்னுடைய திருப்தியை விட எங்க HV சார் திருப்திக்கு இதை நம்ம பண்றோம். அவர் மனசு குளிரணும். அவர் அப்படி சொல்லிட்டு போயிருக்கார். நம்ம இது மாதிரி பண்றோம். ஞான தமிழ் கத்துக் கொடுக்குறோம். எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் அதுல பெனிஃபிட் ஆறோன்றா. அத்தனை பெருமையும் HV சாருக்கு தான். அவர் மனசு திருப்தியா இருக்கும். நம்ம ஒருத்தனு அதுதான் ஒரு சிறந்த குரு தட்சணை. அப்படி எனக்கு ஒரு வழி காமிச்சிருக்கார் HV சார்ன்னு சொல்லி. அடுத்த நிகழ்ச்சியாக பெருமாள் சுவாமி இதுக்கு வர won't take much time. பெருமாள் சாமி பகவான் மேல பாட்டு எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறார். எழுதிவா வரமாட்டேன்றது. பேப்பரும் பேனாவும் எடுத்து வச்சுக்கிறது தான் மிச்சம். பகவான் கிட்டே நேர போய் எனக்கு பாட்டே எழுதும். ஆனா கோவே ராமச்சந்திரய்யர் இன்னும் நிறைய பேர் பாப்டவாள்லாம் எழுதுறா. முருகனார், சாது நுணகானந்தர் எல்லாம் வரவாள்லாம் கவிய கன்ற எல்லாம் பாட்டு எழுதுறா. நம்மளால முடியலையே அப்படின்னு பகவான் கிட்ட போய் தன்னுடைய ஏழாமைய சொல்லி வருந்தினார். அப்ப பகவான் வந்து உனக்கு என்ன எழுதணும் உனக்கு அப்படின்னா, அப்போ என்ன இருக்கு, நீங்க அடியோருடைய குறைய தீர்க்கறதுக்கு திருச்சுழியில அவதாரம் பண்ணேள். சுந்தரமையர் அழகம்மாளுக்கு மகனா பிறந்தீர். இங்க தன்னுடைய பக்தர்கள் தன்னை வந்து வணங்குபவர்களுக்கெல்லாம் அவருடைய பாவங்களை தீர்க்கின்ற ஒரு சக்திமானா இருக்கீங்க. அப்படி ஒரு முருகப்பெருமான்றது பகவான் முருகப்பெருமானது பெருமாள் சாமியோட ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. அப்படி நீங்க ஒரு 12 கை தாங்கி நீங்க வந்து அடியவருடைய மனமாகிய மயில்ல அமர்ந்து அப்படி நீங்க வந்து உங்களுடைய விழிகள் என்கின்ற வேலினால அடியவருடைய அகந்தையோட விளையாடி அதை அழித்து இப்படி எல்லாம் நீங்க பண்றீங்க. இங்க அருணாச்சலத்தை வந்து அமர்ந்து விட்டு ஆறுமுக பெருமான் தான் நீங்க அப்படின்னு அவ்வளவுதானே கொடு அப்படின்னு எழுதினார். ஒரு பகவான் இயற்றினார். அஞ்சலென அடியர் கூரையாகற்ற திருச்சுழியில் அஞ்சேல் யாமிருக்க பயமேன் என்று அடியருடைய குறையை நீக்குவதற்காக திருச்சுழியிலே அழகனை சுந்தரன் அருள அவனிதனில் வந்தே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சந்தரன் இருக்கு. அழகம்மையலுக்கும் சுந்தரமையருக்கும் மகனாக அவனின உலகத்துல வந்தே தஞ்சமென தாழும் அவர் தன்வினை சூர்த்தடிந்து தஞ்சம் என்று தன்னை வந்து அடைந்தவர்களுடைய சூர்ண பாவங்கள் துன்பங்கள் அந்த துன்பங்களாகிய சூரபத்மனை அழித்து தடிந்துன்னா அடித்து சூர்த்தடிந்து தடித்து ரெண்டோடு தான் தன்பதத்தை தந்தருள பன்னிருகை தாங்கி தன்னுடைய பதமாகிய ஆன்மவதத்தை அடியவர்களுக்கெல்லாம் கொடுப்பதற்காக பன்னிருகை தாங்கி இந்த 12 கரங்கள் என்றது எவை என்பதை முன்னாடி பார்த்தோம். தாங்கி விஞ்சுமன கஞ்சமயில் மீது அமர்ந்து ஞான விழியாகும் வேலோச்சி விளையாட புரிவோர் விஞ்சுமன விஞ்சி எது நிற்கின்றதோ அந்த கஞ்சம்னா தாமரை மனத்தாமரையாக மயில் மீது அமர்ந்து ஞான விழியாகும் வேலோச்சி விளையாடல் புரிவோம். அப்படிப்பட்ட பகவான் அவர் யாருன்னா அஞ்சடக்கி ஆறுமுகமான பெருமானாம். அஞ்சடக்கி ஐம்புலன்களை அடக்கி எங்க விருவாச்சு ஊர்ல கூட இல்ல மலைக்கு மேல போய் உட்காந்துட்டார். இந்த ஐம்புலன்களுக்கு என்ன ஆகுமோன்ற கவலையே இல்லாம அப்படி இந்திரிய நிகிரகம் அஞ்சடக்கி ஆறுமுகமான பெருமானான் சாட்சாத் முருகப்பெருமானாகிய யாருன்னா அருணமலை ரமணனென அமரு பெருமாளே. என்ன தமிழ்! அருணமலை ரமணனென அமரு பெருமாளே. இந்த அருணாச்சலத்திலே ரமண மகரிஷிகள் என்று இந்த பகவான் என்று திருநாமத்தை தாங்கி அமர்கின்ற பெருமாளே. அருணகிரியார் தான் பெருமாளே பெருமாளேன்னு பாடினார் முருகப்பெருமான. அவர் வழி நின்று இவரும் பெருமாளேன்னு விட்டார் முருகப்பெருமான. அப்படி தன்னை பற்றி அவரே சொல்லிக் கொண்ட பாடல் இது. அழகன்னை சுந்தரன் அருள அப்படி அவ வயிற்றில் உதித்த தன்னைத்தான் ஸ்பெசிபிக்கா சொல்லி முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிக்கிறார். சிகரம் வைத்தார் போன்ற பாடல். இவர்தான் சாட்சாத் முருகப்பெருமான் என்பதற்கு சந்தேகமே வைக்காத ஒரு பாடல். அவரே பண்ணி கொடுத்தது.
இதை காமிச்ச உடனே அடியவர்கள் எல்லாம் அப்படியே ஆச்சரியப்பட்டு பெருமாள் சாமி அதுக்கு பகவானே பெருமாள் சாமின்னு எழுதி கொடுத்துட்டார். அதை எல்லாருக்கும் காமிச்சு அப்படியே சந்தோஷம், சொர்க்கம் தான். ஒன்றும் புரியல, தலைகால் புரியல பெருமாள் சாமிக்கு. எல்லாரும் படிக்கிறவாள்லாம் பாதாடுறவாளுகள்லாம் இப்போ படிச்சு காமிச்சு அவளுக்கு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டு எல்லாம் ஆச்சு. இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் நினைச்சுது. ஒரு வாரம் கூட ஆள. இப்ப அடுத்த பாட்டு எப்ப எழுத போறேன்னா உடனே பக்குன்னு ஆயிடுச்சு இவருக்கு. ஒண்ணு இவருக்கு என்ன பண்றதுனே புரியல. அடுத்த பாட்டா அப்படின்னு ஆடி போயிட்டார். நேரம் பகவான் கிட்ட போனார். நான் இந்த மாதிரி கேட்கறாய்வா, நான் என்ன பண்றதுன்னார். 100 பாட்டு எழுதி கொடுத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நிமிஷத்துல பண்ணிடலாம். ஆனா நீ யோசிச்சு சொல்லு. இப்படி நீ வாழ்க்கையா இன்னொருத்தருக்காக வாழ்க்கை, யுவர் லைஃப் ஷுட் நாட் பி ஃபார் அதர்ஸ் கன்சம்ஷன். அப்படி நீ வாழ ஆரம்பிச்சா ஒரு போலி வாழ்க்கையும் மன உளைச்சலும், அது அந்த மாதிரி வாழணும்னு அதே ஞாபகமா இருந்து அது ஏதாவது நிச்சயமா தவறு வரும், கண்டுபிடிச்சிடுவா. அதுக்கு அதனால் ஏற்படுகின்ற அவமானம் தாங்கிக் கொள்ளக்கூடியதா, தேவையா? ஃபர்ஸ்ட் நீ யோசிச்சு சொல். நான் எழுதுறதுக்கு ரெடியா இருக்கேன்ட்டார் பகவான். இவர் பகவான்கிட்டயே போல. அடியவர்கள் அடுத்த பாட்டு எங்க அப்படின்னப்போ நான் எங்க எழுதினேன் அடுத்த பாட்டு எழுதுறதுக்கு? பகவான் தான் எழுதி கொடுத்தாருன்னா சுச்சு எல்லாரும் திட்ட போறா, கோச்சிக்க போறா, இது நம்மள ஒரு பெரிய அவமானம். ச்சே அவ்வளவுதானா, இது ஒன்ன போய் அப்படிலாம் எதிர்பார்த்தவருக்கு அடியவருடைய ரியாக்ஷன் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருந்தது. சுச்சோ பகவானாதான் எழுதி கொடுத்துருக்காரு இத. பகவான் இப்படிலாம் சொல்லிக்கவே மாட்டாரே தன்னை பத்தி. அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு பாட்டை நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய பாக்கியசாலி, எவ்வளவு பெரிய மகாபுருஷர் நீங்க. இந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இப்படி ஒரு பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்படி அவருக்கு அவருடைய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தது. அவர் இனிமே பாட்டு எழுத வேண்டாம். ஆனா அவர் வாங்கி தந்த பாட்டோ காலகாலத்துக்கு அழியாத ஒரு பாடல். பகவான் தான் சுப்பிரமணிய சுவாமி ஸ்கந்த ரமணரிவர் என்று நமக்கு ஐயந்திருமணிக்கு எடுத்து உரைத்த ஒரு பாடல். இந்த பாடல் அவர் வாங்கி கொடுத்ததற்கு அவருக்கு இன்றைக்குமே இந்த ரமண பக்தர்கள்லாம் நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். இதுல முக்கியமான உபதேசம் பகவான் அவருக்கு கொடுத்த உபதேசம் தான். என்னன்னா, பிறருக்காக வாழாது. இமிட்டேஷன் இஸ் சூசைட். நம்ம எப்படி இருக்குமோ அப்படி நம்ம வாழணும். என்னுடைய வாழ்க்கையை கூட அதுக்கு ஒரு உதாரணமா நான் நினைச்சுப்பேன். ஏன்னா ஐ லிவ்ட் இன் அ ஸ்மால் ஃபிளாட். இங்க இந்த புது வீட்டுக்கு ஒரு 3 வருஷம் இருக்கு. அதுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. அது ஜஸ்ட் ஹேப்பன். பட் அந்த சின்ன வீட்டுல ரொம்ப 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 பெரிய விஐபிஸ் எல்லாம் சந்தோஷமா அந்த இன்னொரு வி ஹேட் 2 ஃபிளாட்ஸ். அதுல பகவானுடைய ஃபிளாட்டா தான் அதை வச்சிருந்தோம் கோயில. அதுக்கு ஒரு அட்டாச்சு பெட்ரூம் இருக்கும். ஒரு சாதாரண வசதிகள் இருக்கு. ஒரு ஒரு சிங்கிள் பெட்ரூம்ல ஒரு பெட்ரூம் எப்படி இருக்கும், அவ்வளோ பெரிய வாள்லாம் அங்க தங்கிண்டு அங்க பகவான் முன்னாடி தியானம் பண்ணிட்டு எனக்கு ஹோட்டல்ல தங்கறதுக்கு பிடிக்கலன்னு. இப்படி நம்மளா இருக்கிறதுக்காக நமக்கு மரியாதை வந்ததே தவிர நம்முடைய வித்வத்துக்கோ நம்முடைய ஒரு ஃபேக்டரி ஓனர்ன்றதுக்காகவோ இல்ல ஒரு சேனல் மேனேஜிங் டைரக்டருக்காகவோ நிறைய பேருக்கு ஒரு ஃபீல்டு இருக்கவாளுக்கு நான் அடுத்த ஃபீல்ட்ல என்ன பண்றதுன்னே தெரியாது. ப்ராப்ளி இந்த உள்ளது 40 குரூப்ல இருக்கவாளுக்கு ஓரளவு தெரியறதே தவிர அது நம்ம ஆத்மார்த்தமா பேசிக்கிறோம்னா அதுவும் இங்க தெரிய போறது இல்லை. In spite of all that, somebody who is in Singapore who manages ஒரு ஹவுஸ் பெசன் நகர்ல ரொம்ப ரொம்ப பெரிய பலேஷியல் பங்களா வித் 5 grounds and 6 grounds. அந்த சிங்கப்பூர்ல நீங்க வந்தா நேரா நம்ம பாத்துக்கு வருவா. அந்த மாதிரி எல்லாம் பீப்புள் வேர் தேர். அண்ட் அதெல்லாம் அந்த மாதிரி அனுபவிச்சதுனால இந்த எண்ணம் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் தெரிஞ்சுது. இந்த மாதிரி பீப்புள் கோ பை ஸ்டேட்டஸ்ன்றதெல்லாம் எனக்கு அப்புறம் தெரிஞ்சுது. இதெல்லாம் நான் சொல்றதுலாம் ரொம்ப வருஷம் முன்னாடி. Maybe in 2021 or even in Mylapore I had a still smaller flat. அங்கெல்லாம் கூட அப்படிதான் நடந்தது. ஸோ நம்மளா இருக்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். நாமாக இருக்க வேண்டும். இன்னொருத்தருக்காக நம்மள அந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது.
இந்த நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தணும்ன்ற எல்லா விதமான உபதேசங்களும் இந்த ஒரே ஒரு உபதேசத்துல அடங்கி போறது. நாம் நாமாக இருக்க வேண்டும். இப்ப நான் இப்போது என்னுடைய நிலைமையில நான் இப்ப நினைச்சுக்கிறேன்னா, இதே உபதேசம் தான். உபதேசம் ஒண்ணே ஒண்ணுதான். அது உலகியலா இத்தனை நேரம் சொன்னேன். ஆன்மீகமா பார்க்கும்போது நாம் நாமாக இருக்க வேண்டும். அகந்தையா இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம வாழ்க்கையை நாம் நாமாக இருப்பதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். நம்ம செய்யற காரியங்கள்லாம் அதுக்கு நமக்கு ஒரு ஒத்தாசையா இருக்கும்படியான காரியங்கள நம்ம செய்யணும். இப்படியெல்லாம் பகவானே சொல்வார். நீ கஷ்டப்பட்டு நான் ஃபேக்டரி நடத்தினப்போ ஐ வாஸ் மை மைண்ட் வாஸ் நெவர் தேர். பட் பகவான் அப்படி பண்ணுன்றார். நான் என்ன பண்ண முடியும்? பண்ணின்னு தான் இருந்தேன். 40 வருஷம் பண்ணேன். ஆனா, அதுலேருந்து எனக்கு அவர் விடுதலை வாங்கி குடுத்தது ஒரே 1 வாரத்துல வாங்கி குடுத்தார். சடனா ஃபேக்டரிய வித்தோம். அப்படி அந்த விடுதலை வாங்கி குடுத்த பிறகு இந்த வாழ்க்கைய பார்த்தா, நாம் நாமாக இருப்பதற்குண்டான அவர் திருப்பி திருப்பி அதான் சொல்றார். முயற்சி நந்தனாரை போல நம்ம உள்ளத்துல அந்த எண்ணம் இருந்துட்டே இருக்கணும். வெளி உலகத்துல நம்ம என்ன காரியம் பண்ண வேண்டியிருக்கோ, அது எஸ்கேபிசம் இல்லாம கொஞ்சம் கூட குறையில்லாம அந்த காரியத்தை செய்து கொண்டே வர வேண்டும். ஒரு நாள் பகவான் நமக்கு குடுக்கும் பொழுது, இப்ப நான் கூட தான் திருவண்ணாமலை போய் கடைசி காலத்துல அங்க தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி முடியறதா என்ன? நடக்குமா தெரியாது. அது பகவான் இஷ்டம். பட் அது நடந்தா சந்தோஷம். பிகாஸ் சக்தி இருக்கும்போதே அங்க திருவண்ணாமலை போய் இருந்து கொஞ்சம் பகவான நினைச்சுட்டு அப்படி இருக்கணும். அது அது அங்க நான் கனகம்மாகிட்ட சொல்லும்போது சொன்னேன், "நீங்க மெட்ராஸ்ல இருந்து இப்படி பகவான நினைச்சுக்கிறது நல்லதா? இல்ல இங்க உட்காந்து இவாள்லாம் இங்க இருக்கவாள்லாம் பகவானையவே நினைச்சுன்னு உட்காந்துருக்கா? எது நல்லதுன்னு கேட்டா. எனிவே இதெல்லாம் மனசு ஆப்பியாயத்துக்கு சொல்லிக்கிறது. பட் நாம இருக்கணும். அதுக்கு உண்டான சூழ்நிலையை பகவான் ஏற்படுத்துவார். அது மாரி ஏற்படுத்துறார். அது ஒரு கண்டிசிவ் அட்மாஸ்பியர் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். நம்ம பண்ற காரியங்கள்லாம் நம்ம நம்ம எதுக்கு ஆசைப்படுறோமோ, அத உண்மையா நமக்கு பண்ணி குடுக்கறதுக்கு ஒத்தாசையா இருக்கா மாரி பகவான் பண்ணுவார். அந்த சூழ்நிலைய மாத்துவார். ஹி டேக்ஸ் ஹிஸ் ஓன் டைம். வாட் ஆல் வி நீட் இஸ் ஃபெய்த். நம்பிக்கை தான். பகவானிடத்துல பரிபூரணமான ஒரு சரணாகதியும், நம்பிக்கையும் தான் ஞானத்தை கொடுக்கும். ஞானத்தை தேட வைக்கும். ஞானத்திலே மூழ்க வைக்கும். பகவானிடத்தில் இருக்கிற அந்த ஒரு அளவு கடந்த விசுவாசம். இவை அத்தனையும் சாதித்துக் கொடுக்கும். பகவான் சொல்ற ஒரே வார்த்தை, நாம் நாமாக இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் சொல்லி, இந்த முருகப்பெருமானாக பகவானை தரிசனம் செய்து வைத்த உங்க எல்லோருக்கும் பொறுமையா போன வெள்ளிக்கிழமை முடியாம போச்சு. ப்ராபபிலி இப்படி ஒரு அ இந்த முருகப்பெருமானை பற்றிய நினைவுகள் இன்னும் ஒரு வாரம் கன்டின்யூ பண்ணும் எனக்குன்றதுக்காக அது நிகழ்ந்திருக்கலாம். அப்படி பண்ணதுல இந்த முருகப்பெருமான் தான் பகவான். எல்லாரும் அருணாச்சலேஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர்ன்னு சொல்லும் பொழுது, சாக்ஷாத் முருகப்பெருமான் தான் என்பதற்கு உண்டான அத்தனை செய்திகளையும் இந்த 3 வகுப்புகள்ல நம்ம குடுத்திருக்கோம். நான் தன்யனானேன். அகம் தன்யோஸ்மி, அகம் தன்யோஸ்மி, அகம் தன்யோஸ்மி என்று சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். உங்க எல்லாருக்கும் நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ 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 ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ நமோ. सर्वे जना सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, सर्वसन्मङ्गलानि भवन्तु। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्।